அனைவருக்கும் வணக்கங்க. நம்பிக்கை விதைகள்ன்ற நம்ம சேனல் வழியாக இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. ஒரு 3 விஷயத்தை ஒரு சில நிமிடங்களில் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது என்னன்னாங்க, நம்ம நார்மலாக அதாவது கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களா, அன்கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களான்னு சில பேர் கேட்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா க்ரோத் மைண்ட் செட்டான்னு கேட்குறாங்க. இப்போ 3வது ஒரு விஷயங்க, கண்ட்ரோலபிளா அன்கண்ட்ரோலபிளா அப்படின்ட்டு. இந்த 3 விஷயத்தை பற்றியும் ஒரு பயிற்சியாளராக இப்போ நான் ட்ரைனிங்கில் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேங்க. ஷேரிங் ஆல்வேஸ் வெரி குட் இல்லைங்களா? இப்போ இது கூட யதார்த்தமான ஒரு பதிவு தான். சரி, நல்ல விஷயத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். பாசிட்டிவ் தான் அதிகமாகணும். எங்கே பார்த்தாலும் டிஸ்எம்பவரிங் கான்வர்சேஷனாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்னென்னாங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும், ஆனால் எதிர்பார்க்குறது எல்லாம் வித்தியாசமான விஷயங்கள். குறிப்பாக சொல்லுவாங்க இல்லைங்களா, செய்ததே செய்து கொண்டு ரிசல்ட் மட்டும் வேறு எதிர்பார்த்தா நடக்காதுங்க. இப்போ உதாரணத்துக்கு கம்ஃபர்ட் ஜோன்னா என்னென்னா, நான் லேட்டாக எழுந்திருக்கிறது, உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது, ப்ளஸ் நான் நான்வெஜிடேரியன் நிறையா சாப்பிட்றது, அவங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எது அவங்களுக்கு சுகமாக இருக்கோ அது கம்ஃபர்ட் ஜோன்னு வச்சுக்கலாங்க. அன்கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன, உங்களை டிமாண்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ மிலிட்ரியில் இருக்காங்க, பரேட் எடுக்கிறாங்க, இல்லைனா ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க டிசிப்ளினாக, இல்லைனா உணவு விஷயத்தில் ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அன்கம்ஃபர்டபுளாக சில விஷயங்கள் லேர்ன் பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, க்ரோத் அவங்க அதை சார்ந்து நம்ம நிறைய பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த அன்கம்ஃபர்ட் ஜோனில் தான் நீங்கள் வளர முடியுங்களா, அதில் தான் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்குங்களா. அப்போ நிறைய நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கெல்லாம் உண்மையாலுமே ஃபீல் பண்ணுறாங்க. நான் பேச்சுலராக இருக்கும்போது ஒரு 2 வருஷம் 1 வருஷம் 1 வருடம் பெங்களூர் போயிட்டு வந்திருக்கலாம், ஒரு 6 மாதம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஒரு 2 வருடம் பாம்பேயில் இருந்திருக்கலாம், 2 வருடம் மகாராஷ்டிராவில் இருந்திருக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன், நான் அங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டு. ஆக்சுவலாக கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அங்கே போகும்போது லாங்குவேஜ் கற்றுக்கலாம், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு மொழிக்கு இன்னொரு மொழி இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நிறைய மொழி ஆளுமை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட லைஃப்பை நல்ல பவர்ஃபுல்லாக டீல் பண்ணுறதை பார்க்குறேங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருங்க, அவர் நார்த் இந்தியாவில் இருந்தார், இங்கே ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. சர்வசாதாரணமாக நிறைய ஆர்டர்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து எடுக்கிறாருங்க, ஹிந்தியிலே பேசுகிறாரு. நம்ம வெளியில் பேசிக்கலாங்க, இந்த மொழி வேணாம் அந்த மொழி வேணான்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, எல்லா மொழியும் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திரைகடலோடையும் திரவியம் தேடுன்ற மாதிரி திரைகளோடையும் போகணுன்னா மொழிகள் தேவை. அது ஆங்கிலமாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கலாங்க. அது எல்லாமே ஆடட் அட்வான்டேஜ். அப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு அன்கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா புதுசாக நம்ம கற்றுக்கிறது, புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கூட நல்ல விஷயம். அப்போ அன்கம்ஃபர்ட் ஜோனை ரெசிஸ்ட் பண்ணாமல், அது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. உதாரணத்துக்கு உங்களை ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கக்கூடாதுங்க. புதுசாக பொறுப்புகளை எடுத்து புதுசாக நீங்கள் பண்ணும்போது தான் நீங்கள் யார், உங்களுடைய பவர் என்ன, நீங்கள் உங்களால் எவ்வளோ உங்கள் பெஸ்ட்டு கொடுக்க முடியுன்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் தெரிய வருங்க. அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லைங்களா? அப்போ அன்கம்ஃபர்ட் ஜோன்றது குரோத்துக்கான ஜோன் தான். அது மாதிரி மைண்ட் செட் இருக்குங்க, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். நான் இப்படி தான், என்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் வராது, இது இப்படி தான், எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இது வராது, இதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அப்போ வளர்ச்சியை எதிர்பார்க்காதீங்கன்ற நான். வளர்ச்சியை ஏன் எதிர்பார்க்குறீங்க? அப்போ வளர்ச்சி வேணும்னா குரோத் மைண்ட் செட்டில், உதாரணத்துக்கு இது என்னால் பண்ண முடியாது சார்ன்றது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டு. சார் இதை நான் பண்ண விரும்புகிறேன், எப்படி பண்ணிட்டு எனக்கு கைட் பண்ணுங்கள், குரோத் மைண்ட் செட். ஐ ஹாவ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்றன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நாட் பாசிபிள், நீங்கள் பண்ணிட்டு வாங்க நான் சொல்கிறேன்றது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுங்க. இதுவே குரோத் மைண்ட் செட் என்ன சொல்லுவார்னா, ஷோ மீ த பிளான், டெல் மீ ஹவு டு டூ இட் அப்படின்னா குரோத் மைண்ட் செட். ஒரு சூப்பர் பாசிபிலிட்டி இருக்குது, நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா மாதத்துக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஜென்மத்துக்கும் பாசிபிள் இல்லைங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். 10 லட்சமா சூப்பராக பண்ணலாமே, எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னா குரோத் மைண்ட் செட். இதுதான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் இப்படியே தான் இருக்க போகிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். எனக்கு கோல்ஸ் இருக்குது, லட்சியம் இருக்குது, கனவுகள் இருக்குது, பெரிய ட்ரீமராக இருக்கேன், நான் இதை அடைய போகிறேன் அப்படின்னா அது குரோத் மைண்ட் செட் அப்படின்றாங்க. அது மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான விஷயங்க, நீங்கள் கண்ட்ரோலபிளில் அன்கண்ட்ரோலபிள். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே 2 இருக்குங்க. நிறைய பேர் பொது ஜனங்கள் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, அரசாங்கம் சரியில்லை, அது சரியில்லை, அது ஏறி போச்சு, இது ஏறிடுச்சு, டிசாஸ்டர். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பேரழிவு நடக்குது. இப்போ மியான்மரில் அவ்வளோ பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்தது, சில இடத்துல காட்டுத்தீ எரியுது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா போர்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குங்களா?
நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே கண்ட்ரோலபிளும் இருக்குது, அன்கண்ட்ரோலபிளும் இருக்குங்க. அன்கண்ட்ரோலபிளான விஷயத்தை பேசுறதாலேயோ அதை பற்றி சிந்திக்கிறதாலேயோ எந்த மாற்றமும் வராதுங்க. மேபி அதுக்கு அவங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்கலாம், அதுக்காக போராடக்கூடிய மக்களோடு சேர்ந்து நாமளும் போராடலாம், உதவி செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் 100% உங்கள் கண்ட்ரோலில் இருக்கான்னா கிடையாதுங்க. இதுவே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தூக்கம், என்னுடைய ஹெல்த்து, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பழக்க வழக்கங்கள், நான் மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள், என்னிடம் நான் சரி பண்ண வேண்டிய விஷயம், நான் என்னென்னலாம் சரி பண்ணிக்கலாம், களை எடுக்கிற மாதிரி என்னென்னலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த கண்ட்ரோலபிள் ஏரியாவில் சரியாக 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 நம் வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி இப்போ 3 கான்செப்டையும் பார்த்தோம். ஒன்று கம்ஃபர்ட் ஜோனா, அன்கம்ஃபர்ட் ஜோனா. அன்கம்ஃபர்ட் ஜோன் தான் சூப்பர் ஸ்பேஸ். பொதுவாக சொல்லுவாங்க லைஃபே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பவர்ஃபுல்லாக இருக்குன்னு, அன்சர்டனிட்டி இஸ் தான் கிரேட் ஸ்பேஸ் டு லிவ்ன்றாங்க. ரொட்டீனாக இப்படி தான் அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுங்க. அடுத்தது growth மைண்ட் செட். 3வது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிளாக ஒர்க் பண்ணுங்க. இதை 3ஐயும் நம்ம செயல்படுத்தும் போது நிச்சயமாக வளர்ச்சி, மேம்பாடு, மிகப்பெரிய வளர்ச்சி, வளமை எல்லாமும் நமக்கு கிடைக்குங்க. அப்படி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மனதை மாற்றுவோம், வளமான எண்ணங்களால் நம் வாழ்க்கையை கட்டமைப்போம். வாருங்கள். இந்த இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்காக மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேங்க. நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.